அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய நாட்டம் எனக்கு கண் பார்வை தெரியாம இருக்கிறது. எனக்கு கண் தெரியாம இருக்கிறதுக்கு அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். எனக்கு கண் பார்வையை கொடு என்று அல்லாஹ்விடம் நான் கேட்கறதே இல்லை. ஏன் தெரியுமா? ஏன், எதுக்காக கேட்காம விட்டீங்க? என்னுடைய பார்வை குறைபாட்டை வச்சு நாளைக்கு மறுமையில அவன் என்னை மன்னிக்கலாம். இதனால எனக்கு நியாயமான தீர்ப்பு மறுமையில கிடைக்கலாம் இல்லையா? நாளைக்கு மறுமையில அவனுடைய 2 கரங்களுக்கு இடையில பயத்தோட நிக்கிறப்போ என்கிட்ட கேட்பான், நீ இந்த குர்ஆனை வச்சு என்ன செய்தா அப்படின்னு. என்னுடைய கண் பார்வையின்மையை வைத்து அந்த நேரத்தில் எனக்கு ஏற்படும் கஷ்டத்தை அவனோட கருணையால குறைக்கலாம் இல்லையா? அவன் நாடியோருக்கு அருள் புரிவான். அல்லாஹ் எனக்கு குர்ஆனை தந்திருக்கான். நான் எங்க வேணும்னாலும் போவேன். ஆனா என்னோட வாப்பா என்ன நினைச்சு பயப்படுறாரு, கவலைப்படுறாரு. இந்த நேரத்தில் நான் நிறைய முஸ்லிம்களை நினைத்து பார்க்கிறேன். அவர்கள் இந்த அருள் நிறைந்த குர்ஆனை கற்றுக்கொள்வதற்கும் மரணம் செய்வதற்கும் சோம்பேறித்தனம் உடையவர்களாக உள்ளார்களே. அவர்கள் நாளை மறுமையில் எப்படி அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்க போகிறார்கள்? உங்களுக்கு கண் பார்வை இல்லை அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டிருக்கிறீங்களா? இல்ல இல்ல, ஆனா நான் சின்ன பையனா இருக்கிறப்போ கவலைப்பட்டிருக்கேன். நான் இப்ப கவலைப்படுறதே இல்ல. அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் அல்லாஹ்வோட நாட்டப்படிதான் நடக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றதா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, என்னுடைய அடியார்கள்ல யார் ஒருவர் தன்னுடைய அங்க குறைபாடுகளை பொருட்படுத்தாமல் பொறுமையுடன் இருக்காங்களோ அவங்களுக்கு சொர்க்கம் நிச்சயம். அல்லாஹ் கிட்ட துஆ செய்வோம், நல்லடியார்களோட நாளைக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல நாம எல்லாரும் இருக்கிறதுக்கு. كل الأحزان فرّان يا محكم القرآن يا مسكن ختوم أنفاسي وانشرح قلب مهموم لما تليتك كل الأحزان فرّان يا محكم القرآن يا مسكن ختوم أنفاسي من دون أبد ما استقرّت